கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். சர்வதேச நாடுகளை ஒன்றிணைக்கும் இயக்கத்தின் 15வது ஆண்டு விழா கலந்துரையாடல் மும்பையில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத் உரையாற்ற உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நீங்கள் குறிப்பிட்டது போல சர்வதேச நாடுகளை ஒன்றிணைக்கும் இயக்கம் தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம். அவங்களுடைய 15th ஆண்டு விழா. அந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல இருந்து 15 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுல கலந்துக்கிறாங்க. 11 வயதினர் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டங்கள்ல ஒன்றாக இத பார்க்கிறாங்க. இந்த நிகழ்வை பத்தி பேசும்போது அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைமை பண்பு என்பது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவது மட்டுமில்ல, அவங்களோட கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பதும் ஆகும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது அப்போ ஒரு தலைமுறை புதுசா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது மட்டுமே சரியாக இருக்காது, அல்லது அவங்களுக்கு வழிகாட்டுறது மட்டுமே சரியாக இருக்காது. அதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க மனசு என்ன இருக்கு, அவங்களுடைய ஆசை என்ன, எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுனாலதான் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான காலகட்டத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே இந்த இளைய தலைமுறை ஜென்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இளைய தலைமுறை பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு போறதை நம்மளால பார்க்க முடிகிறது. எனவே ஒரு முக்கியமான காலகட்டத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியில RSS அமைப்பினுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. அதே போல மாணவர்களோட உரையாட இருக்கிறாங்க. இதன் மூலமாக மாணவர்களுடைய மனதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். அதே போல மோகன் பாகவத் போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இளம் தலைமுறை கிட்ட நேரடியாக போய் சேரும். இது இரண்டு தரப்புக்குமே ஒரு நல்ல பயனுள்ள விஷயமாக இருக்கும். ஜென்சி, ஜென் ஆல்பா தலைமுறையை சேர்ந்த மாணவர்களோட மோகன் பாகவத் அவர்கள் கலந்துரையாட இருக்கிறார். இதன் மூலமாக நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி முந்தைய தலைமுறைக்கும் இப்போது வரக்கூடிய தலைமுறைக்கும், ஏன்னா இவங்க டிஜிட்டல் தலைமுறையாக இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே தொழில்நுட்பத்தோட உதவியோட தான் அணுகுறாங்க. எனவே அப்படிப்பட்டவர்களோட மோகன் பாகவத் போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் பேசும்போது இரு தரப்புலையும் கருத்து பரிமாற்றம் நடக்கும்போது அது ரெண்டு பக்கத்துக்குமே நல்ல பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்துல மோகன் பாகவத் அவர்கள் ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையை சேர்ந்த மாணவர்களோட உரையாற்ற இருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.